ஹாய் விவோஸ். சற்று முன் மீண்டும் திமுகவில் அமைச்சரவை மாற்றம், ஸ்டாலின் அவசர ஆலோசனை. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவுக்கு நெருக்கடி அதிகரித்து வருகின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போலவே இந்த தேர்தலிலும் அதிகமான எம்பி சீட்டுகளை ஜெயிக்க வேண்டும் என்பதில் கட்சி உறுதியாக உள்ளது. இன்னும் சொல்ல போனால் 40க்கும் 40 தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு தேர்தல் பணிகளை தீவிரமாக செய்து வருகின்றது. ஆனால் அதற்குள் செந்தில் பாலாஜி பொன்முடி வழியாக கட்சிக்கு நெருக்கடிகள் அதிகரிக்க தொடங்கின. தற்பொழுதுதான் செந்தில் பாலாஜி மீது ரெய்ட் நடத்தப்பட்டு அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் தமிழ்நாட்டின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவரின் மனைவி விசாலாட்சி மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை 2011ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றச்சாட்டுக்கு ஆதாரமில்லை என கூறி இருவரையும் 2016ஆம் ஆண்டு விடுதலை செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து 2017ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி ஆகியோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் அபதாரமும் விதித்து உத்தரவிட்டு உள்ளது. மேலும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக 30 நாட்கள் அவகாசம் அளித்து தண்டனை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டது. 30 நாட்கள் அவகாசத்திற்கு பின் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதால் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி இப்பொழுதைக்கு சிறை செல்ல வாய்ப்பு கிடையாது. இருப்பினும் பொன்முடி அவர்கள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவியை இழந்துவிட்டார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி எம்பி எம்எல்ஏக்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டாலே அவர்கள் தகுதி இழப்பு செய்யப்படுவார்கள். அந்த வகையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி உள்ளதால் பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு உள்ளார். இந்த நிலையில் வருமான வரித்துறையின் சோதனை காரணமாக எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தப்பட்டால் அது சிக்கலாகும். இந்த ரெய்டுகள் எல்லாம் எதிர்பார்த்த ஒன்றுதான். திமுகவிற்கு வரக்கூடிய பணத்தை தடை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் மனதில் வைத்து பாஜக இந்த ரெய்டுகளை ஏவி உள்ளது என்றும் பாஜகவிற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலினும் திட்டத்தில் இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் பொன்முடி வழக்கின் தீர்ப்பை பொறுத்து மீண்டும் திமுக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் என்ற அறிவிப்பு வெளியாகலாம் என்று ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகின்றது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.